السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். இபிசி நிறுவனத்தினால் இலவசமாக நடாத்தப்படுகின்ற 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கான அரபு மொழி பாடத்தினை இன்றைய அமர்விலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஹுப்புல் வத்தன் என்ற அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட மிகுதியாக இருக்கின்ற பகுதிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தஅபீருன் அனில் வத்தன், தேசம் பற்றிய வார்த்தை என்று சொல்லலாம், அல்லது தேசம் பற்றிய ஒரு ஆக்கம் என்று சொல்லலாம். தஅபீருன் அனில் வத்தன், அதிலே நாங்கள் ஆரம்ப பந்தியை பார்த்திருக்கின்றோம். கடந்த வகுப்பிலே நாங்கள் ஃபமஹ்மா இப்தஅத்னா அன்ஹு யப்கா ஃபீ குலூபினா தாயிமன் என்ற பகுதி வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மஹ்மா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மஹ்மா இப்தஅத்னா, இப்தஅத அன் என்றால் தூரமாகினான். நாங்கள் எவ்வளவுதான் தூரமாகினாலும், அன்ஹுன்றது அனில் வத்தன். ஃபமஹ்மா இப்தஅத்னா அன்ஹு, தேசத்தை விட்டும் நாங்கள் எவ்வளவுதான் தூரமாகினாலும், யப்கா ஃபீ குலூபினா தாயிமன், அது எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் எஞ்சியிருக்கும். அதாவது தேசத்தை விட்டும் நாங்கள் எவ்வளவுதான் தூரமாகினாலும் தேசம் எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் நின்றிருக்கும், நிலைத்திருக்கும். யூலது ஹுப்புல் வத்தன் மஅல் இன்சான், பாருங்க, யூலது உலித, பிறந்தான், அது மஜ்ஹூல்ல தான் பயன்படுத்தப்படும். வலத, உலித, ஒளித்து, நான் பிறந்தேன், அப்படிதானே? அப்ப அது மஜ்ஹூல்ல தான் வளத்துன்னு சொல்லல, ஒளித்து. அப்ப யூலது ஹுப்புல் வத்தன், தேசப்பற்று, தேசம் குறித்த அந்த அன்பு உருவாகின்றது, பிறக்கின்றது. மஅல் இன்சான், மனிதனோடு அது பிறக்கின்றது. மஅல் இன்சான், பாருங்க, தேசப்பற்று மனிதனோடு பிறக்கின்றது. மனிதன் பிறப்பதோட தேசப்பற்றும் பிறக்கிறது, உருவாகின்றது என்ற கருத்தில் தான் நாங்கள் இந்த வசனத்தை எடுக்கணும். لذلك يعتبر حب الوطن أمرا فطريا ينشأ عليه الفرد. لذلك, அதன் காரணமாக, யுத்தபரு, கருதப்படுகின்றது, யத்தபர கருதினான், யுத்தபரு கருதப்படுகின்றது, யுஅத்து கருதப்படுகின்றது, அதனால் கருதப்படுகின்றது. ஹுப்புல் வத்தன், தேசப்பற்று கருதப்படுகின்றது. அம்ரன் ஃபித்ரியன், ஒரு இயல்பான ஒரு விடயமாக. ஃபித்ரியுன் என்றால் தபீஇயுன் என்று கருத்து, நேச்சுரலான ஒரு விடயம். அம்ருன் ஃபித்ரியுன் மஅனாஹு அம்ரன் தபீஇயன், மனிதனோடு தேசப்பற்றும் உருவாகின்றது, பிறக்கின்றது, அதனால் தேசப்பற்று கருதப்படுகின்றது. அம்ரன் ஃபித்ரியன், ஒரு இயல்பான ஒரு விடயமாக. யன்ஷஉ அலைஹில் ஃபர்து, மனிதனிலே உருவாகின்ற. நஷஅ என்று சொன்னால் ரெண்டு கருத்து, ஒன்று வளர்ந்தான். உதாரணமாக ஒளித்து, வனஷஅத்து, நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன். உதாரணமாக ஒளித்து ஃபி கர்யத்தின் வனஷஅத்து ஃபீஹா, ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன், அதிலே நான் வளர்ந்தேன். அப்ப இங்க அப்படி ஒரு கருத்து மிகுது. நஷா இங்க வந்து யன்ஷஉ என்ற கருத்து வந்து உருவாகின்றது என்ற கருத்து. يعتبر حب الوطن امرا فطريا ينشأ عليه الفرد, மனிதனிலே உருவாகின்ற ஒரு இயல்பான விடயமாக, அதனால் தேசப்பற்று கருதப்படுகின்றது. லிதாலிக, அதன் காரணமாக, அல்லது அதனால், அதன் காரணமாக தேசப்பற்று
மனிதனிலே உருவாகின்ற ஒரு இயல்பான விடயமாக கருதப்படுகின்றது. حيث يشعر بأن هناك علاقة تربط بينه وبين هذه الأرض التي ينمو ويكبر في في حضنها. حيث அங்கே هناك يشعر அவன் உணர்கிறான் بأن هناك علاقة அங்கே ஒரு தொடர்பு இருப்பதாக ஒரு உணர்கின்றான். அலாக்காண்டால் தொடர்பு. எப்படியான தொடர்பு? தர்புத்து பைனஹு வ பைன ஹாதிஹில் அர்த், அவனையும் இந்த பூமியையும் இணைக்கின்ற ஒரு தொடர்பு அங்கே இருப்பதாக அவன் உணர்கின்றான். தர்புத்து பைனஹு வ பைன ஹாதிஹில் அர்த், இந்த நிலம் இந்த பூமிக்கு மத்தியிலையும் அவனுக்கு இடையிலையும் இணைக்கின்ற ஒரு தொடர்பு அங்கே இருப்பதாக அந்த வகையில் அவன் உணர்கின்றான். அது எப்படிப்பட்ட அந்த நிலம் பூமி என்று சொன்னால், அல்லத்தியன் மூ நமா வளர்ந்தான், நமா வளர்ந்தது. கபுர என்று சொன்னாலும் யக்புரு என்று சொல்றது வளர்ந்ததுதான். அல்லத்தியன் மூ வயக்புரு ஃபி ஹித்னிஹா, அதனுடைய மடியிலே, ஹித்னுல் மடி, ஃபி ஹித்னில் அர்த், அந்த அந்த பூமியின் மடியிலே அவன் வளர்கின்ற பெருக்கின்ற இந்த பூமியையும் அவனையும் இணைக்கின்ற ஒரு தொடர்பு அங்கே இருப்பதாக அந்த வகையிலே அவன் உணர்கிறான். ஹைசூன்றதுங்களுக்கு ரெண்டு வகையில மொழிபெயர்க்கலாம். சில இடங்களில் ஹைசூன்றது ஹுனாக்கான கருத்துல வரும். அந்த வகையிலே அங்கே மனிதன் அந்த பூமியின் மடியிலே வளர்கின்ற பெருக்கின்ற இந்த பூமியையும் அவனையும் இணைக்கின்ற ஒரு தொடர்பு அங்கே இருப்பதை உணர்கின்றான். ரபத என்றால் இணைத்தான், சேர்த்தான். ஹித்ன் என்றால் மடி. வஹுப்புல் வதன் லைஸ ஹிக்ரன் அலா அஹதின். லைஸ ஹிக்ரன் மஅனாஹு லைஸ மஹ்தூதன், வரையறுக்கப்பட்டது அல்ல. தேசப்பற்று என்பது ஒருவருக்கு வரையறுக்கப்பட்டது அல்ல, ஒருவருக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல என்ற கருத்து தான் அது. வஹுப்புல் வதன், ஹுப்புல் வதனி லைஸ ஹிக்ரன் அலா அஹதின், ஒருவருக்கு வரையறுக்கப்பட்டதாக இந்த தேசப்பற்று இல்லை. அல்லது தேசப்பற்று என்பது ஒருவருக்கு வரையறுக்கப்பட்டது ஒன்றல்ல, ஒருவருக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டது ஒன்றல்ல. லைஸ ஹிக்ரன் மஅனாஹு லைஸ மஹ்தூதன், வரையறுக்கப்பட்டது அல்ல, வரையறுக்கப்பட்டது அல்ல, வரையறுக்கப்படவில்லை, வரையறுக்கப்படவில்லை என்ற கருத்தையும் எங்களால் வழங்க முடியும். ஹைசு அன்ன குல்ல ஃபர்தின் யஷுகு வ யுஹிப்பு வதனஹு. அஷக யஷுகு என்றால் விரும்பினான், காதல் கொண்டான் என்று கருத்து. ஆஷிக். ஹைசு அன்ன குல்ல ஃபர்தின், அந்த வகையில் அனைத்து நபர்களும், அனைவரும், யஷுகு வ யுஹிப்பு வதனஹு, தனது தேசத்தை நேசிக்கின்றான், காதலிக்கின்றான். ஹைசு அன்ன குல்ல ஃபர்தின் யஷுகு வ யுஹிப்பு வதனஹு, அங்கே அல்லது அந்த வகையில் அனைத்து நபர்களும் அனைவரும் தனது தேசத்தை நேசிக்கின்றார்கள், விரும்புகின்றார்கள். وديننا الإسلامي يحثنا على حب الوطن والوفاء له. எமது இஸ்லாமிய மார்க்கம், தீனுனா என்றது முதாஃப் முதாஃப் இலைஹி, அல் இஸ்லாமியு என்றது தீனுக்குரிய சிஃபத், முதாஃபுக்குரிய சிஃபத். எமது இஸ்லாமிய மார்க்கம் யஹுஸ்ஸுனா, ஹஸ்ஸ அலா தூண்டினான், எங்களை தூண்டுகின்றது. எதன்பால் தூண்டுகின்றது? அலா ஹுப்பில் வத்தன், தேசப்பற்றின்பால் எங்களை தூண்டுகின்றது. மேலும் எமது இஸ்லாமிய மார்க்கமானது
தேசப்பற்றின்பால் எங்களை தூண்டுகின்றது. மேலும் வல் வஃபா இலஹு, தேசத்துக்கு நம்பிக்கையாக இருக்குமாறும் தூண்டுகின்றது. வஃபா என்றால் என்ன? வஃபா யஃபி, நம்பிக்கையாக நடந்து கொண்டால், நம்பிக்கை நாணயம் என்றதான் வஃபா, துரோகம் செய்யாம இருக்கிறது. அப்ப இந்த வசனங்களை மார்க் பண்ணிக்கோங்க, சில நேரம் தர்ஜுமாக்குவாரு. வதீனுனா இஸ்லாமி யஹுஸ்ஸுனா அலா ஹுப்பில் வதனி வல் வஃபாஇ லஹ், எமது இஸ்லாமிய மார்க்கம் தேசப்பற்றின் பாலும் அல்லது தேசத்தை நேசிக்குமாறும் தேசத்துக்கு நம்பிக்கையாக இருக்குமாறும் எங்களை தூண்டுகின்றது. لعل أكبر مثال نورده في هذا الموضوع. அடுத்த விஷயம் சொல்றாரு, ஒரு நீண்ட பந்தி, ஒவ்வொரு வசனமா விளைக்கணும். லஅல்ல அக்பர மிசாலின், சில வேளை மிகப்பெரிய உதாரணமாக இருக்கலாம். மிசால் என்றால் உதாரணம். சரியா? இதுல சொல்ல வர விஷயத்தை சரியா விளைக்கணும். லஅல்ல அக்பர மிசாலின் நூரிதுஹு ஃபீ ஹாதல் மௌது, இந்த தலைப்பிலே நாங்கள் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய உதாரணமாக இருக்கலாம். லஅல்ல என்றால் சில வேலை என்று கருத்து, சில வேலை இருக்கிறது. லஅல்ல அக்பர மிசாலின் நூரிதுஹு, அவுரத யூரிது நூரித், அவுரத கொண்டு வந்தார். இந்த தலைப்பில், இந்த தலைப்பு என்றால் ஃபீ ஹாதல் மௌது மஅனாஹு மௌது ஹுப்பில் வதன், இந்த தலைப்பில் தேசப்பற்று என்ற தலைப்பில் நாங்கள் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய உதாரணமாக இருக்கலாம். என்ன அது? இதுதான் அந்த உதாரணம். ஹீன உஜ்பிர ரசூலுனா, மஜ்ஹூல் தானே. ஹீன உஜ்பிர ரசூலுனா அல் ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஃபிராகி வதனிஹி அல் காலி மக்கத فعندما خرج منها مجبورا قال, இந்த வார்த்தை தான் நாங்கள் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய உதாரணமாக இருக்கலாம். இது தேசப்பற்று என்ற இந்த தலைப்புல நாங்கள் சொல்லுகின்ற மிகப்பெரிய உதாரணம். சரியா? அது என்ன? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்கின்ற போது சொன்ன இந்த வார்த்தை. சரியா? அதான் சொல்றாங்க. அது என்ன? ஹீன உஜ்பிர ரசூலுனா, எமது தூதர் நிர்பந்திக்கப்பட்ட போது, அலா ஃபிராக்கி, உஜ்பிர அலா தானே, எதன்பால் நிர்பந்திக்கப்படுகின்றார்? அலா ஃபிராக்கி வதனிஹி அல் காலி மக்கத, தனது பெருமதிப்புக்குரிய தேசமான மக்காவை பிரிந்து செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட போது. ஃபிராக் என்றால் பிரிந்து செல்வது. ஹீன உஜ்பிர ரசூலுனா அலா ஃபிராக்கி வதனிஹி அல் காலி மக்கத, தனது பெருமதிமிக்க தேசமான மக்காவை பிரிவதற்கு அல்லது பிரிந்து செல்வதற்கு எமது தூதர் ரசூலுனா அல் ஹபீப், எமது நேசத்துக்குரிய தூதர் நிர்பந்திக்கப்பட்ட போது, ஃபஇந்தமா கரஜ மின்ஹா, அதிலிருந்து வெளியேற போது, எப்படி? மஜ்பூரன். ஃபஇந்தமா கரஜ மின்ஹா மஜ்பூரன் என்றது இது என்ன சட்டம்? நஹூல புலகோல் யாரு சொல்ல? ஃபஇந்தமா கரஜ மின்ஹா மஜ்பூரன், இங்க இந்த மஜ்பூர் என்றது என்ன? அல்லது இந்த ஜும்லா என்ன ஜும்லா? வாசிக்கின்ற போது அந்த ஓட்டம் இருக்க வேண்டும். யாருக்கு சொல்ல? மெசேஜ் பண்ணுங்க வாங்க. இந்த மஜ்பூர் என்றது என்ன? ஃபாயிலா, மஃஊலா? அப்படி இருக்குமே நஹூல. மஜ்பூர் என்றது என்ன? யாரை சொல்லலும்? மஜ்பூர் என்றது என்ன புள்ளகோல் இது? யாசிரத்தர் சொல்லுங்க வாங்க. ஃபாயில், மஃஊல், மஃஊல், ஹால், ஹால். குட்.
ஹால் என்பதுதான் சரி. ஹால். فعندما خرج منها مجبورا நிர்பந்திக்கப்பட்ட நிலையில், மஜ்பூர் என்றது இங்க மஃபூலும் அல்ல ஃபாயிலும் அல்ல, ஹால் இஸ்மு மஃபூல் நஸ்பு செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. ஹால்ல உண்டு இஸ்மு ஃபாயிலாக வரும் அல்ல இஸ்மு மஃபூலாக வரும். உஜ்பிர மஃபூல் மஜ்பூர். وعندما خرج منها وعندما خرج رسول الله صلى الله عليه وسلم من مكة مجبورا منها من مكة ها நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் மக்காவிலே இருந்து அதிலிருந்து அவர் வெளியேறிய போது கால சொன்னார். அப்ப ரெண்டு விஷயம். தனது பெருமதிப்புமிக்க தேசமான மக்காவை பிரிந்து செல்வதற்கு ரசூலுல்லா நிர்பந்திக்கப்பட்ட போதும், நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் மக்காவை விட்டு வெளியேறிய போது சொன்னாரு இந்த வார்த்தை. இந்த வார்த்தை தான் இந்த மௌது அல்ல, மௌது ஹுப்புல் வத்தன் என்ற தலைப்பில் நாங்கள் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய உதாரணமாக இருக்கலாம் என்று சொல்றாரு எழுத்தாளர். அது என்ன ரசூலோட கூற்று? هذا قول الرسول مقولة الرسول صلى الله عليه وسلم ما أطيبك من بلد وأحبك إلي ولولا أن قومك أخرجوني منك ما سكنت غيرك. இது உங்களுக்கு தெரியும் اسلوب التعجب. ما أطيبك من بلد ما أطيبك من بلد நீ எவ்வளவு சிறந்த ஒரு நாடு, நாட்டிலே நீ எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு நாடு, எவ்வளவு சிறப்பான நாடு நீ. மா அத்தியபகி மின் பலதின், நாட்டிலே நீ எவ்வளவு மிகச்சிறந்த நாடு. வ அஹப்பகி இலையே இலைய, அதே மாதிரி அஹப்ப எனக்கு மிக நேசத்துக்குரிய நாடு. நாட்டிலே நீதான் மிகச்சிறந்த நாடு, எனக்கு மிக நேசத்துக்குரிய நாடு. இந்த மாண்டல் இல்லை அல்ல, உஸ்துபுத்தாஜ் மா அஃதல, எவ்வளவு சிறந்தது. அப்ப நாட்டிலே நீ எவ்வளவு சிறந்த நாடு, எனக்கு மிக விருப்பமான நாடு நீதான். வலவுலா அன்ன கௌமக அஹ்ரஜூனி, என்னை உனது சமூகம் விரட்டாவிட்டால், வெளியேற்றாமல் இருந்தால், வெளியேற்றாவிட்டால், லவ்லா இல்லாவிட்டால், வெளியேற்றாமல் இருந்திருந்தால், அப்படிதான். லவ்லா அன்ன கௌமக அஹ்ரஜூனி, என்னை அவர்கள் உன்னுடைய சமூகம் வெளியேற்றாமல் இருந்திருந்தால், மஸ்தகந்து கைர, அது மாவையும் கைரையும் இல்லாம முடியும். இது உங்களுக்கு தெரியும், இஸ்திஸ்னா. சரியா? மாவையும் இல்லாவையும் விட்டுட்டு மொழிபெயர்த்தா லேசா விலகிக் கொள்ளலாம். வலவுலா அன்ன கௌமக அஹ்ரஜூனி மின்கி சகன்துகி, கருத்து என்ன? உன்னுடைய சமூகம் என்னை விரட்டாவிட்டால், சகன்துகி, உன்னில் தான் நான் வசித்திருப்பேன், மக்காவிலே தான் நான் வசித்திருப்பேன். மா சகந்து கைரகி என்றால் என்ன கருத்து? உன்னை அன்றி நான் வசித்திருக்க மாட்டேன். அப்ப இந்த வசனம் சொல்லுவார விஷயம், அதாவது உன்னுடைய சமூகம், மக்கா பார்த்து சொல்றாங்க ரசூல்லா ஹிஜ்ரத் செய்கின்ற போது சொன்னாங்க, அதாவது நாட்டிலே நீதான் மிகச்சிறந்த நாடு, எனக்கு மிக விருப்பமான நாடு. உன்னுடைய சமூகம் என்னை விரட்டாமல் இருந்திருந்தால், உன்னில் தான் நான் வசித்திருப்பேன், மக்காவிலே தான் நான் வசித்திருப்பேன், வேறெங்கும் சென்றிருக்க மாட்டேன் என்று சொன்னது இந்த தேசப்பற்று குறித்து நாங்கள் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய உதாரணமாக இருக்கலாம் சில வேளை என்று எழுத்தாளர் சொல்கின்றார். அதுக்கு இடையில தான் சொல்றாங்க, இது எப்ப சொன்னாங்க ரசூல்லா? மக்காவிலிருந்து வெளியேறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்ட போதும், நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் மக்காவிலிருந்து வெளியேறுகின்ற போதும் சொன்ன இந்த வார்த்தை. இந்த மக்கூலால மார்க் பண்ணிக்கோங்க, பார்ட் 1க்கு தேவைப்படும். நேரம் இந்த மக்கூலா
கவுலை தந்து இது யாரு சொன்னேன்னு கேட்கலாம், அல்லது எப்ப சொன்னேன்னு சொல்ல கேட்கலாம். அப்படி வந்து வேற வேற உதாரணங்கள். فمن كلام رسولنا الكريم يتبين لنا واجب الحب الذي يجب أن يكون مزروعا في قلب كل شخص تجاه وطنه. மின் கலாமி ரசூலினா அல் கரீம், எங்களுடைய கண்ணியத்துக்குரிய தூதரின் வார்த்தையிலிருந்து யதபையனு லனா, எங்களுக்கு தெளிவாகின்றது. தபையன yani யத்ததிஹு லனா, எமது தூதரின் வார்த்தையிலிருந்து எங்களுக்கு தெளிவாகின்றது வாஜிபுல் ஹுப், அந்த தேசப்பற்று கடமை என்பது. இங்க ஹுப்ன்றது வாஜிபு ஹுப்பில் வதன், அது எப்படிப்பட்ட தேசப்பற்றுனல், அல்லது யஜிபு அன் யகூன மஸ்ரூஅன், கட்டாயம் விதைக்கப்பட்டிருக்க வேண்டிய தேசப்பற்று, ஃபீ கல்பி குல்லி ஷக்ஸின், ஒவ்வொரு நபரின் உள்ளத்திலும், துஜாஹ வதனிஹி, தனது தேசம் பற்றி, தேசம் குறித்து. அப்ப ஒவ்வொரு நபரினதும் உள்ளத்திலே தனது தேசம் குறித்து கட்டாயம் விதைக்கப்பட்டிருக்க வேண்டிய தேசப்பற்று கடமை என்பது இந்த கூற்றின் மூலம் எங்களுக்கு தெளிவாகின்றது, அல்லது எமது தூதரின் வார்த்தைகளில் இருந்து எங்களுக்கு தெளிவாகின்றது. இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கலாம் பாருங்க. எமது கண்ணியத்துக்குரிய தூதரின் வார்த்தையிலிருந்து தேசப்பற்று கடமை என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. அது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அந்த தேசப்பற்று எப்படிப்பட்ட தேசப்பட்டுனது இன்னொரு வசனம் கண்ணை சேர்த்தும். அப்ப அல்லது யஜிபு அன் யகூன, அப்ப தேசப்பற்று என்பது தனது தேசம் குறித்து ஒவ்வொரு நபரினதும் உள்ளத்திலே கட்டாயம் விதைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்றாகும். அல்லது சேர்த்து மொழிபெயர்ப்பதாக இருந்தால், தனது தேசம் குறித்து ஒவ்வொரு நபரினதும் உள்ளத்திலே அவசியம் விதைக்கப்பட்டிருக்க வேண்டிய தேசப்பற்று கடமை என்பது எமது கண்ணியமிக்க தூதரின் வார்த்தையிலிருந்து எங்களுக்கு தெளிவாகின்றது. அது சவாஅன் அகான சகீரன் அம் கபீரன், அது சிறியவனாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவனாக இருந்தாலும் சரி. சவாஅன் அகான என்றால் புள்ளகோல், இருந்தாலும் சரி, வெத அல்லது சவாஅன் அகான என்று வரும். சில இடங்கள்ல சவாஅன் கானனும் வர, இங்க சவாஅன் அகானே வந்திருக்குது. இங்க பாருங்க, சவாஅன் அகானது ஒரு யூசேஜ், மார்க் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் சரியே, சவாஅன் அகான. அப்ப சிறியவனாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவனாக இருந்தாலும் சரி, தனது தேசம் குறித்து ஒவ்வொரு நபரினதும் உள்ளத்திலே அவசியம் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும், வேண்டியது தேசப்பற்றாகும். அல்லது தேசப்பற்று என்பது சிறியவனாக இருந்தாலும் சரி பெரியவனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நபரது தேசம் பற்றி ஒவ்வொரு நபரினதும் உள்ளத்திலே விதைக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். ويعتبر حب الوطن رمزا وفخرا واعتزازا. அடுத்த வசனம். ويعتبر கருதப்படுகின்றது எது? ஹுப்புல் வத்தன், தேசப்பற்று. ரம்சன், ஒரு அடையாளம். ரம்ஸ் என்றால் அடையாளம். வஃபஹ்ரன், பெருமைக்குரியதாக. வஅ்திஸாஸன், கண்ணியத்துக்குரியதாக. மூன்று விஷயம். தேசப்பற்று ஒரு அடையாளமாகவும் பெருமைக்குரியதாகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு விடயமாகவும் கருதப்படுகின்றது. ரம்சன் அடையாளம், ஃபஹ்ரன் பெருமை, ப்ரௌட், இஅ்திஸாஸ் கண்ணியம், மதிப்பு. அப்ப தேசப்பற்று என்பது ஒரு அடையாள சின்னமாகவும் பெருமைக்குரிய ஒரு அம்சமாகவும்
கண்ணியத்துக்குரிய ஒரு விடயமாகவும் கருதப்படுகின்றது. لذلك يجب علينا أن ندافع عنه ونحميه بكل قوة وأن نحفظه كما يحفظنا. لذلك அதனால்தான் يجب علينا எங்கள் மீது கடமையாகின்றது, அவசியமாகின்றது. அன்னுதாஃபிஅ அன்ஹு, அன்னுதாஃபிஅ அனில் வத்தன். தாஃபா என்றால் பாதுகாத்தான், டிஃபென்ஸ். அதாவது அதனால்தான் தேசத்தை பாதுகாப்பது எம் மீது கடமையாகின்றது. வெறும் வனஹ்மியஹு, அதை காப்பதும். இது பாதுகாக்கிறது. இது ப்ரொடெக்ட் காக்கிறது. ஹமா யஹ்மி, காத்தான், பாதுகாத்தான் கருத்து. ஹிமாயத் சொல்லுவாங்க. வனஹ்மியஹு பிகுல்லி குவ்வா. பிகுல்லி குவ்வாண்டா, குவத்து என்றால் உங்களுக்கு தெரியும், பலம், மிக பலமாக. பராமரித்தல் அல்ல. தாஃபா என்றால் பாதுகாத்தான். திஃபா என்றால் என்ன? பாதுகாத்தல். வதீரு திஃபா, பாதுகாப்பு அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர். விசாரத்து திஃபா. தாஃபா இருந்து வர்றது. தாஃபா என்றால் பாதுகாக்கிறது, டிஃபென்ஸ். நான் சொன்னேன் காத்தல் அல்ல. காத்தலுக்காங்கள வரும். ஹஃபத யஹ்ஃபது, ரஆ யர்ஆ, ஹாஃபத யுஹாஃபிது, எல்லாம் அது வரும். இது தாஃபா என்றால் பாதுகாக்கிறத. வனஹ்மியஹு, அப்ப முழு பலத்துடன் அந்த தேசத்தை காப்பதும் அதனை பாதுகாப்பதும் அதனால் எம் மீது கடமையாகின்றது. அதாவது தேசப்பற்று என்பது ஒரு அடையாள சின்னமாகவும் பெருமைக்குரிய விடயமாகவும் கண்ணியத்துக்குரிய விடயமாகவும் கருதப்படுகின்றது. அதனால் தேசத்தை பாதுகாப்பதும், அதனால் முழு பலத்துடன், பிக்குள்ளிக்குவண்டன், முழு பலத்துடன் தேசத்தை பாதுகாப்பதும் காப்பதும் எம் மீது கடமையாகின்றது, அவசியமாகின்றது. மேலும் வயஜிபு அலைனா அன் நஹ்ஃபதஹு, ஹஃபத என்றாலும் என்ன? பாதுகாக்கிறதா. கமா யஹ்ஃபதுனா, பாருங்க, இது பாருங்க. வ அன் நஹ்ஃபதஹு வ அன் நஹ்ஃபதல் வதன கமா யஹ்ஃபதுனா அல் வதனு. தேசம் எங்களை பாதுகாப்பதை போன்று. கமா யஹ்ஃபதுனா என்றால் கமா யஹ்ஃபதுனா அல் வதனு, எங்களை தேசம் பாதுகாப்பதை போன்றே நாங்கள் தேசத்தை பாதுகாப்பதும் முழு பலத்துடன் தேசத்தை காப்பதும் பாதுகாப்பதும் அதனால் எம் மீது கடமையாகின்றது, அவசியமாகின்றது. மேலும் வயஜிபு அலைனா, இதெல்லாம் வாவுல் அத்துஃப். வ அன் நுகத்திரஹு, பாருங்க, யஜிபு அலைனா அன் நுதாஃபிய, அதவாத்துன் நஸ்ப் வாவுல் அத்துஃப். يجب علينا أن نحفظه، واو العطف. يجب علينا وأن نقدره، அதை நாங்கள் மதிக்க வேண்டும் அல்லது கண்ணியப்படுத்துறது, தக்தீர். எதற்காக? லிதௌஃபீரிஹில் லிதௌஃபீரிஹி அல் அம்ன லனா. வஃபர என்றால் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தினான், அல்லது தௌஃபீருல், லிதௌஃபீரிஹில் அம்னி லனா என்றால் தேசம் எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவதனால் அதனை நாங்கள் மதிப்பதும். நாங்கள் அந்த தேசத்தை மதிக்க வேண்டும். எதற்காக? எங்களுக்கு தேசம் பாதுகாப்பை வழங்குவதனால், சரியா? அல்லது தேசம் எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவதனால் அந்த தேசத்தை நாங்கள் மதிப்பதும், எங்களை தேசம் பாதுகாப்பதை போன்று நாங்கள் தேசத்தை பாதுகாப்பதும், முழுவீச்சுடன் முழு பலத்துடன் அந்த தேசத்தை பாதுகாப்பதும் காப்பதும் எங்கள் மீது கடமையாகின்றது, அவசியமாகின்றது.
ஹமான்றது பராமரித்தல் புள்ளகள். நஹ்மா ஹமா யஹ்மீனால் பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ட். இதெல்லாம் தாஃப, ஹமா, ஹஃபதா எல்லாம் என்னென்ன புள்ளகள் எல்லாம் பாதுகாக்கிறது தான். சரியா? இதுல பாதுகாக்கிறதால் உண்மையிலே அஹ், யுத்த நேரங்கள்ல போராடி பாதுகாக்கிறது தான் இந்த தாஃப. இந்த ஹமா ஹஃபதான்றது அந்த தேசத்துல சுற்றுச்சூழல்களை பாதுகாக்கிறதுக்கு சொல்றது நாங்க. فلهذا الوطن حقوق يجب على كل فرد أن يلتزم بها ما دام يعيش فيه ويأكل ويشرب من خيراته. பாருங்க ومن هذه الحقوق பாருங்க فلهذا இது அடுத்த பாயிண்ட். இதன் காரணமாக فلهذا الوطن இந்த தேசத்துக்கு உரிமைகள் இருக்கின்றன. حقوق حق حقوق rights. فلهذا الوطن حقوق இந்த தேசத்துக்கு உரிமைகள் இருக்கின்றன. ஹக்குன் ஹுகூக் என்றால் உரிமைகள். யஜிபு அலா குல்லி ஃபர்தின் ஒவ்வொரு நபர்கள் மீதும் அல்லது ஒவ்வொரு நபர் மீதும் கடமையாகின்றது ஐயல் தஸிம பிஹா அதனை கடைபிடிப்பது. இல்திஸாம் இல்தஸம பின்னல் கடைபிடித்தான். மதாம யஈஷு ஃபீஹி அதிலே அவன் வாழுகின்ற காலமெல்லாம். மாதாம மாதாம காலம் எல்லாம் என்று கருத்து கொள்ளுங்கள். இது இன்னவாத்துகால வார ஒரு சொல் மாதாம. அது நாங்கள் மொழிபெயர்க்கிற காலம் எல்லாம். அப்ப அந்த தேசத்திலே அவன் வசிக்கின்ற காலம் எல்லாம். மேலும் வயக்குழு சாப்பிடுகின்ற வயஷ்ரபு மின் ஹைராத்திகி. ஹைராத்தினால் வளம். ஹைராத்தினால் என்ன? சரவாத்திகி. அந்த தேசத்தின் வளங்களிலிருந்து அவன் உண்ணுகின்ற குடிக்கின்ற மற்றும் அதிலே வாழுகின்ற காலமெல்லாம் அந்த உரிமைகளை கடைபிடிப்பது ஒவ்வொரு நபர் மீதும் அவசியமாகும், கடமையாகும். அப்ப இந்த தேசத்துக்கு உரிமைகள் இருக்கின்றன. தேசத்திலே அந்த ஒவ்வொரு நபரும் வாழுகின்ற காலம் எல்லாம் மற்றும் அதன் வளங்களில் இருந்து உண்ணுகின்ற குடிக்கின்ற காலம் எல்லாம். அல்லது பின்னிக்கு சொன்னால் மனிதன் தேசத்தின் வளங்களில் இருந்து உண்ணுகின்ற குடிக்கின்ற மற்றும் அதிலே வாழுகின்ற காலமெல்லாம் அந்த உரிமைகளை கடைபிடிப்பது ஒவ்வொரு நபர்கள் மீதும் கட்டாயமாகின்றது, அவசியமாகின்றது, கடமையாகின்றது. வமின் ஹாதிஹில் ஹுகூக் இந்த உரிமைகளுள் சில. அதாவது இங்க ஹுகூக்குன்னு சொன்னா புள்ளஹோல் ஹுகூக்குல் வதன் தேசத்துக்குரிய உரிமைகள். அதாவது தேசத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் தான் அது. வாஜிபாத்துல் இன்சான் அலல் அலல் வதன். வாஜிபாத்துல் இன்சான் மனிதனுடைய கடமைகள், அது ஹுகூக்குல் வதன் தேசத்தின் உரிமைகள். அப்படித்தானே? எங்களுக்கு சில உரிமைகள் இருக்கும். அந்த உரிமைகளை நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறது, அந்த உரிமைகளை மதிக்கிறது எங்களோட வாஜிபாக மாறும். உதாரணமாக கருத்து சுதந்திரம், ஹுர்ரியத்து தாபீர் என்று சொல்வோம். கருத்து சுதந்திரம் அது எனக்கு இருக்கின்ற உரிமை, உங்களுக்கு இருக்கின்ற உரிமை, இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கின்ற உரிமை. சரியா? அதே நேரம் வாஜிபாத் என்ன? கருத்து சுதந்திரம் என்ற பெயர்ல அடுத்தவர்களை அவமானப்படுத்துவது அல்லது அவர்களுடைய மானத்துல கை வைக்கிறது, அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அது எங்கட அடுத்தவர்களோட உரிமைகளை பாதுகாக்கிறது வாஜிபாக மாறும்.
Right. இந்த ومن هذه الحقوق இந்த உரிமைகள்ல சில என்னன்னா المحافظة عليه المحافظة على الوطن முதலாவது தேசத்துக்குரிய உரிமை எமது கடமை அதாவது வாஜிபாத்துல் இன்சான் நஹ்வல் வதனி தேசத்துக்கான மனிதனுடைய கடமைகள் تعتبر حقوق الوطني அது தேசத்தின் உரிமைகளாக கருதப்படுகின்றன எனவே தேசத்தின் உரிமைகள் அல் முஹாஃபதத்து அலைஹி தேசத்தை பாதுகாத்தல் அல் முஹாஃபதத்து அலல் வதன் வஹிமாயத்துஹு மின் குல்லி ஷர்ரின் எல்லா தீங்கிலிருந்தும் அதை பாதுகாத்தல் ஹிமாயா பாருங்க ஹிமாயத்துன் ஹமாயஹ்மி அப்ப ஹிமாயாக்கு நாங்க பராமரித்து கொடுக்கல கொடுத்தா எல்லா தீங்கிலிருந்தும் அவற்றை பராமரித்தல் இல்ல பாதுகாத்தல் வஹிமாயத்துஹு மின் குல்லி ஷர்ரின் அனைத்து தீங்கிலிருந்தும் தேசத்தை பாதுகாத்தல் வல் இர்திகாஉ பிஹி வல் இர்திகாஉ இது இரண்டாவது இதெல்லாம் மஸ்தர் இதெல்லாம் புள்ளகள் மஸ்தர் பேட்டர்ன்ல தந்தீங்க வல் இர்திகாஉ பிஹி இலா அஅலல் மராத்திப் இர்திகா என்றால் அதை உயர்வடைய செய்தல் முன்னேற்றம் அடைய செய்தல் அல் இர்திகாஉ பில் வதன் தேசத்தை முன்னேற்றம் அடைய செய்தல் இலா அஅலல் மராத்திப் உயர்ந்த தரத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு தேசத்தை உயர்வடைய செய்தல் முன்னேற்றம் காண செய்தல் அனைத்து தீங்கிலிருந்தும் அவற்றை பாதுகாத்தல் தேசத்தை பாதுகாத்தல் இந்த தேசத்துக்குரிய உரிமைகளுள் சில இன்னும் இருக்கின்றது வல் முஹாஃபதத்து அலா நதாஃபத்திஹி வல் முஹாஃபதத்து அலா நதாஃபத்தி வல் முஹாஃபதத்து அலா நதாஃபத்தில் வதன் தேசத்தின் சுத்தத்தை பாதுகாத்தல் நதாஃபத்துன் கிளீன் ஸ்ரீலங்கா المحافظة على نظافة الوطن அதன் சுத்தத்தை பாதுகாத்தல் وحماية ممتلكات العامة அடுத்து பாருங்க பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அல் மும்தலகாத் அல் ஆமானல் பொது சொத்துக்கள் புலகள் மும்தலகுன் மும்தலகாத்துன் சொத்துக்கள் அல் மும்தலகாத்துல் ஆமனல் பொது சொத்துக்கள் அதை பாதுகாக்கிறது தேசத்தினுடைய பொது சொத்துக்களை பாதுகாத்தல் பாடசாலையாக இருக்கலாம் வைத்தியசாலையாக இருக்கலாம் பேருந்து தரிப்பிடங்களாக இருக்கலாம் அல்லது அரச பேருந்துகளாக இருக்கலாம் அல்லது புகையிர வண்டிகளாக இருக்கலாம் இதெல்லாம் மும்தலகாத்துல் ஆம லில் தௌலா லில் பலத் லில் வதன் தேசத்தின் பொது சொத்துக்கள் அப்ப அவற்றை பாதுகாத்தல் வெறும் இப்ப இதெல்லாம் மஸ்தர்ல தந்துட்டு இதை மஸ்தர் முஅவ்வல்ல தந்திக்கிறாங்க வஅன்னஃப்தியஹு பிஅர்வாஹினா ஃபி ஹாலி தஅர்ருதி ஃபி ஹாலி தஅர்ருதின் லிஐ خطرின் அடுத்தது சரியா இதையும் அல் ஃபிதான் தரலாம் ஃபதா யஃப்தி என்று சொன்னால் புலகள் அர்ப்பணித்தான் அர்ப்பணம் செய்தான் தியாகம் செய்தான் சரியா ரைட் இப்ப என்ன சொல்ல வராரு வஅன்னஃப்தியஹு தேசத்துக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் நாங்கள் எங்களுடைய பிஅர்வாஹினா எங்களுடைய உயிர்களை தேசத்துக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது எங்களுடைய உயிர்களை கொண்டு தேசத்துக்காக அர்ப்பணம் செய்தல் ஃபி ஹாலி தஅர்ருதின் உட்படுகின்ற போது தஅர்ரதலி என்றால் உட்பட்டான் லிஐ خطرின் ஏதாவது ஆபத்துக்கு உட்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நிலைமைகளில் எமது உயிர்களை கொண்டு தேசத்துக்காக அர்ப்பணம் செய்வது அதாவது எமது உயிர்களை அப்படியே நாங்க என்ன செய்யறது தியாகம் செய்யறது ஏதாவது ஹத்தர் என்றால் ஆஃபத் ஏதாவது ஆபத்துக்கு உட்படுகின்ற நிலைமையில் எமது உயிர்களை தேசத்துக்காக தியாகம் செய்தல்
தேசத்தின் பொதுச் சொத்துக்களை பாதுகாத்தல், தேசத்தின் சுத்தத்தை பாதுகாத்தல், உயர்ந்த தரத்துக்கு அல்லது லெவல், சரியா, உயரிய மட்டத்துக்கு, உயர்ந்த மட்டத்துக்கு இந்த தேசத்தை முன்னேற்றம் அடைய செய்தல் அல்லது முன்னேற்றுதல், அனைத்து தீங்கிலிருந்தும் அவற்றை பாதுகாத்தல், தேசத்தை பாதுகாப்பது இந்த உரிமைகளுள் சிலதாகும். கிட்டத்தட்ட 5 உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஹுகூக்குல் வதன், அல்லது இன்னொரு வகையில சொன்னால் வாஜிபாத்துல் இன்சான், வாஜிபாத்துல் இன்சான் நஹ்வல் வதன், மனிதனுடைய தேசத்துக்கான கடமைகள் என்று சொல்லலாம். கால ஷாயிர் ஃபி ஹுப்பில் வதன். இப்ப இன்னொரு கவிதைய தேசப்பற்று சம்பந்தமாக இங்கே எழுத்தாளர் கொண்டு வருகின்றார். இது ஒரு கவிதை, மாப்பிள்ளைக்கோங்க. ஷாயிர் என்ன சொல்லாரு? தேசம். இப்ப பாருங்க, ஆரம்பத்துல குர்ஆன் வசனங்கள் அல்லது ஹதீஸ்கள், ரசூலுல்லாஹ் சீரால் இருந்து, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்கின்ற போது மக்காவை பார்த்து சொன்ன அந்த பிரபலமான கூற்று, இதெல்லாம் சொல்லிட்டு கவிஞர் தேசம் பற்று சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம். இதுதான் அந்த கவிதை. இது வரங்காட்டி இந்த கவிதை வரும். என்ன கவிதை? بدم الأحرار سأرويه وبماد العزم سأبنيه وأشيده وطنا نضرا وأقدمه لابني حرا فيصون حماه فيفديه بأزيمة ليث هجام. பாருங்க, பிதமில் அஹ்ரார், ஹுர்ருன் அஹ்ரார் என்றால் சுதந்திரவான்கள், சுதந்திரமான மனிதர்கள். இப்ப அப்துன் அபீத் என்றால், அமத்துன் என்றால் அடிமைகள் தானே. ஆரம்ப காலங்கள்ல, ஜாஹிலிய காலங்கள்ல அடிமைகள் இருந்தாங்க. இப்ப அடிமைகள் இல்லதானே. பிதமில் அஹ்ரார், சுதந்திரவான்களின் இரத்தத்தை கொண்டு. தம் என்றால் என்ன? தமுன் இரத்தம். சஅர்வீஹி சஅர்வில் வதன், ரவாய் அர்வினால் நீர் புகட்டினான், நீர் ஊற்றினான். இவர் சொல்றார் கவிஞர், சரியா? இந்த சுதந்திரமான மனிதர்களின் இரத்தத்தினால் நான் தேசத்துக்கு நீர் புகட்டுவேன், நீர் ஊற்றுவேன். வபிமாதில் அஸ்மி சஅபுனீஹி, மாதி என்றால் இறந்த காலம், அஸ்ம் என்றால் உறுதி, சங்கற்பம். இறந்த காலத்தின் அந்த உறுதியினால் அந்த தேசத்தை நான் கட்டி எழுப்புவேன். பனாயபுனி வபிமாதில் அஸ்மி சஅபுனீஹி, உறுதிப்பாட்டின் இறந்த காலத்தினால் அதனை நான் கட்டுவேன். கட்டினான். பனாயபுனி ஷையத யுஷையிது, கட்டினான். ஒரு பசுமையான தேசமாக நான் அதனை கட்டி எழுப்புவேன், கட்டுவேன். நதிர் என்றால் பசுமையான. தேசத்தை ஒரு பசுஞ்சோலையாக அல்லது ஒரு பசுமையான தேசமாக நான் கட்டுவேன். அந்த தேசத்தை எனது மகனுக்கு
சுதந்திர தேசமாக நான் ஒப்படைப்பேன். கத்தம வழங்கி நான் ஒப்படைத்தான். சஉகத்திமுல் வதன லிஇப்னி ஹுர்ரா. எனது மகனுக்கு தேசத்தை நான் சுதந்திர தேசமாக கொடுப்பேன், வழங்குவேன். அதாவது வஉகத்திமுஹு லிஇப்னி வதனன் ஹுர்ரா தான் அது. தேசத்தை எனது மகனுக்கு ஒரு சுதந்திர தேசமாக நான் ஒப்படைப்பேன், வழங்குவேன். எனவே ஃபயசூனு ஹமாஹு. ஹமாண்டால் இங்க புலவல் சரி ஹிமா. ஹிமாண்டால் ஹுதூத், எல்லை. அதன் எல்லையை அவன் பாதுகாப்பான். ஃபயசூனு ஹிமாஹு. ஹிமா மஅனாஹு ஹுதூத், எல்லை, போர்டர். அதாவது எனது மகனுக்கு ஒரு சுதந்திர தேசமாக நான் வழங்குவேன். எனவே எனது மகன் என்ன செய்வான்? ஃபயசூனு ஹிமாஹு ஹிமல் வதன் ஹுதூதல் வதன். அந்த தேசத்தின் எல்லையை அவன் பாதுகாத்தான், சியானத். மேலும் வயஃப்தீஹி பிஅஸி. வயஃப்தீஹி, அவனும் என்ன செய்வான்? தியாகம் செய்வான், அர்ப்பணம் செய்வான். வயஃப்தீஹி, தேசத்துக்காக அவன் தன்னை தியாகம் செய்வான். எப்படி? பிஅஸீமத்தி லைஸின் ஹஜ்ஜாமின். லைஸ் என்றால் சிங்கக்குட்டி. தாக்குகின்ற சிங்கத்தின் உறுதியை கொண்டு, உறுதிப்பாட்டால் தேசத்துக்கு அவன் தேசத்துக்காக தியாகம் செய்வான், அர்ப்பணம் செய்வான். அதாவது தாக்குகின்ற சிங்கக்குட்டியின் உறுதிப்பாட்டை கொண்டு, உறுதிப்பாட்டை போன்று அவன் தேசத்துக்காக தியாகம் செய்வான், அர்ப்பணம் செய்வான். வாசிக்கிறேன் பாருங்க. பிதமில் அஹ்ராரி சஅர்வீஹி வபிமாதில் அஸ்மி சஅப்னீஹி وأشيده وطنا نضرا وأقدمه لابني حرا فيصون حماه فيفديه بأزيمة ليث حجام. சுதந்திரவான்களின் இரத்தத்தை கொண்டு நான் தேசத்துக்கு நீரூற்றுவேன். இறந்த காலத்தின் உறுதிப்பாட்டை கொண்டு நான் அதனை கட்டியெழுப்புவேன். மேலும் ஒரு பசுமையான தேசமாக நான் அதனை கட்டுவேன். மேலும் எனது மகனுக்கு சுதந்திர தேசமாக நான் தேசத்தை ஒப்படைப்பேன். எனவே மகன் அதனது எல்லையை பாதுகாப்பான். தாக்குகின்ற சிங்கத்தின் உறுதிப்பாட்டை போன்று அல்லது உறுதிப்பாட்டினால் தேசத்துக்காக அவன் தியாகம் செய்வான். வமின் வாஜிபித் தௌலா ஐதன். இப்ப ஹுகூக்குல் வதன் பார்த்தது பாருங்க. பாருங்க, வமின் வாஜிபித் தௌலா, நாட்டின் கடமைகள்ல ஒன்று. ஐதன், மேலும் அன் துஹாஃபித அலல் வதனி வ தஹ்மியஹு. அல்லது இங்க நாடு அல்லது அரசாங்கம், அரசுன்னு சொல்லலாம், ஸ்டேட். அரசின் கடமைகள்ல ஒன்று. தௌலாங்க அரசுங்க, அரசாங்கம், அரசு. மேலும் அரசின் கடமைகள்ல ஒன்றுதான் அன் துஹாஃபித அலல் வதன் வ தஹ்மியஹு. தேசத்தை பாதுகாப்பதும் காப்பதும் மேலும் நாட்டின் அல்லது அரசின் கடமைகள்ல ஒன்றாகும். மேலும் மேலும் அந்த அரசு என்ன செய்யணும்? தயார்படுத்த வேண்டும். தேசத்துக்காக அது தயார் செய்ய வேண்டும். அல் ஜீல் அல் கவியல் மதீன். மதீன் என்றால் உறுதியான, கவி என்றால் பலமான, ஜீல் என்றால் ஜெனரேஷன், பரம்பரை, சந்ததி. மேலும் அரசு உறுதியான பலமான ஒரு பரம்பரையை தேசத்துக்காக தயார்படுத்துவதும் தேசத்தை காப்பதும் பாதுகாப்பதும் அரசின் கடமைகளுள் நின்றும் உள்ளது. எதனூடாக? ஒரு உறுதியான பலமான பரம்பரையை, சந்ததியை தயார்படுத்த வேண்டும். அன்தரீகி அததி ஷபாப், இளைஞர்களை தயார்படுத்துவதன் மூலமாக. அன்தரீக், மூலமாக, இங்க பீட கருத்து, ஊடாக, மூலமாக.
இளைஞர்களை தயார்படுத்துவதனூடாக உறுதிமிக்க பலமான ஒரு பரம்பரையை தேசத்துக்காக தயார்படுத்துவதும் தேசத்தை பாதுகாப்பதும் காப்பதும் அரசின் கடமைகளுள் ஒன்றாகும். பாருங்க, இன்னும் முடியல. அந்த தரீக் அஜாதி ஷபாப், இளைஞர்களை தயார்படுத்துவதன் மூலமாகவும் வதத்ரீபிஹிம், அவர்களை பயிற்றுவித்தல் மூலமாகவும், தத்ரீப் ட்ரெயினிங், வதஅலீமிஹிம், அவர்களுக்கு கல்வியூட்டுவதன் மூலமாகவும். அப்ப இளைஞர்களை தயார்படுத்துவதன் ஊடாகவும், அவர்களுக்கு பயிற்றுவித்தல் ஊடாகவும், அவர்களுக்கு கல்வியை வழங்குவதூடாகவும் அல்லது கல்வியூட்டல் ஊடாகவும் உறுதியான பலமான ஒரு பரம்பரையை தயார்படுத்துவதும் காப்பதும் பாதுகாப்பதும் அரசின் கடமைகளுள் ஒன்றாகும். ஃபஹுமுல் ஹாமில் அவ்வலு வர்ராஇலஹு, பாருங்க, அவர்கள் தான், இந்த இளைஞர்கள் தான் அல் ஹாமி அல் அவ்வல் வர்ராஇலஹு, முதல் பாதுகாவலர், முதல் கண்காணிப்பு, ராஇ பராமரிப்பாளர். இங்கதான் ராஇ, ராயர் ஆண்டல் பராமரிப்பு. வர்ராஇலஹுல வர்ராஇலில் வத்தன். அப்ப ஃபஹும் அஷ்ஷபாப் ஹுமுல் ஹாமில் அவ்வல் வர்ராஇலஹு, இந்த இளைஞர்கள் தான் தேசத்தின் முதலாவது பாதுகாவலரும் முதலாவது பராமரிப்பாளர். அதாவது நாட்டை முதலாவது பாதுகாக்கிறதும் பராமரிக்கிறதும் இந்த இளைஞர்கள். வபில் இதாஃபதி இலா தாலிக, அத்துடன், மொழிபெயர்க்கணும், அத்துடன் ஒரு யூசேஜ். பில் இதாஃபதி இலா தாலிக, அத்துடன். فإن للوطن حقوقا على الآباء والأمهات, அத்துடன் தேசத்துக்கு உரிமைகள் இருக்கின்றன. அலல் ஆபா இவல் உம்மஹாத், பெற்றோர்கள் அல்லது தந்தைமார்கள் மற்றும் தாய்மார்கள் மீது தேசத்துக்கான சில உரிமைகள் இருக்கின்றது. அதாவது இதனால் தேசத்துக்கு உரிமைகள், பெற்றோர்கள் தாய்மார்களது கடமைகள். அத்துடன் பெற்றோர்கள் அல்லது தந்தைமார்கள் மற்றும் தாய்மார்கள் மீதான சில உரிமைகள் தேசத்துக்கு இருக்கின்றன. ஹைசு, அந்த வகையிலே, யதவஜ்ஜபு அலைஹிம், இது பெற்றோர்கள் மீதான கடமை. தேசம் பற்றிய, தேசம் குறித்து பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை தான் இது. ஹைசு, அந்த வகையில், யதவஜ்ஜபு அலைஹிம், யஜிபு அலைஹிம், அவர்கள் மீது. யாரு? அலல் உம்மஹாத்தி வல் ஆபா, அலல் வாலிதைன், பெற்றோர்கள் மீது கடமையாகின்றது. ஐயு அல்லிமு அபுனாஅஹும் ஹுப்பல் வதன், தங்களது பிள்ளைகளுக்கு தேசப்பற்றை கற்பிப்பது அவர்கள் மீது கடமையாகின்றது. மேலும் வஅய்யக்ரிஸு ஃபீ குலூபிஹிம் அல் கியம வல் மபாதி அல்லதி அலைஹிம் இத்திபாஉஹா, பெற்றோர்கள் மீது முதலாவது கடமை என்னென்ன? பிள்ளைகள் தேசப்பற்றை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவது கடமை. இரண்டாவது என்ன? வஅய்யக்ரிஸு, கரஸ யக்ரிஸ், விதைக்கிறது. அவர்களுடைய உள்ளங்களில் விதைக்க வேண்டும். எதை? அல் கியம் வல் மபாதி, கியம் என்றால் பெருமானங்கள், மபாதி என்றால் கொள்கைகள், பாலிசிஸ், கொள்கைகளையும் பெருமானம், கியம் என்றால் பெருமானங்கள், அதாவது சொல்லலாம் இந்த வேல்யூஸ், பண்பாடுகள் தான் அது. அவர்களது உள்ளங்களிலே கொள்கைகளையும் பெருமானங்களையும் அல்லது விழுமியங்களையும் விதைப்பதும் கடமையாகின்றது. எப்படிப்பட்டது? அல்லத்தி அலைஹிம் இத்திபாஉஹா, அல்லத்தி அல ஷபாபி இத்திபாஉஹா, கட்டாயம் இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய, அலைஹிம் என்று அவர்கள் மீது கடமையாகின்றது. இத்திபாஉஹா, இத்திபாஉஹாதிஹில் கியம் வல் மபாதி, இத்தபான பின்பற்றான். அப்ப இளைஞர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விழுமியங்கள் மற்றும் கொள்கைகளை அவர்களது உள்ளங்களிலே விதைப்பதும், தேசப்பற்றை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் பெற்றோர்கள் மீது கடமையாகின்றது. மேலும் வயஜிபு ஐயஹ்ரிசு அலா பினாஇ அவுலாதின் அக்வியா அசிஹா, மேலும் ஹரச என்றால் வேட்கை கொண்டான், ஆசை கொண்டான். வயஜிபு ஐயஹ்ரிசு அலா பினாஇ, உருவாக்குவதற்கு அவர்கள் ஆசைப்பட வேண்டும், வேட்கை கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? அலா பினாஇ, உருவாக்குறது. அவுலாதின் அக்வியா அசிஹா, பலமான
ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் ஆசை கொள்வதும் வேட்கை கொள்வதும் மேலும் கடமையாகின்றது. சரியா? அப்ப எப்படியான குழந்தைகள்? அக்வியா அசிஹா. அக்வியான கவியும் அக்வியா, பலமான, சோம்பேறிகள் அல்ல. அசிஹா, ஆரோக்கியமான. சரியா? ஜாஹிதீன, தயார் நிலையில் இருக்கின்ற, லிஹிதுமத்தில் வதன், தேசத்துக்கு சேவை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற, ஃபி ஐ வக்தின் கான, எந்த நிலைமையாக இருந்தாலும், எந்த நிலைமையாக இருந்தாலும் தேசத்துக்கு பணிவிடை செய்வதற்கு அல்லது பணி செய்வதற்கு தயாராக இருக்கின்ற பலமான ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குவதும் மேலும் பெற்றோர் குழந்தைகளை உருவாக்குவதற்கு ஆசை கொள்வதும் வேட்கை கொள்வதும் மேலும் பெற்றோர்கள் மீது கடமையாகின்றது. அதை பற்றி பெற்றோர்கள் கிடக்கணும். தேசப்பற்றை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும், கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விழுமியங்கள் கொள்கைகளை அவர்களது உள்ளங்களிலே விதைப்பதும், எந்த நேரமாக இருந்தாலும் தேசத்துக்கு சேவை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற பலமான ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குவதற்கு ஆசை கொள்வதும் வேட்கை கொள்வதும் பெற்றோர்கள் மீது அல்லது தந்தைமார்கள் தாய்மார்கள் மீது கடமை ஆகின்றது, அவசியமாகின்றது, கட்டாயமாகின்றது. ولو نظرنا إلى تاريخنا لرأينا الكثير من الأبطال والمجاهدين الذين سقوا أرضهم بدمائهم للدفاع عنها وتحريرها من الاستعمار. இந்த வசனம் இதெல்லாம் வரங்காட்டியும் வருது, இஸ்திமார் வரங்காட்டியும் வருது. இந்த வசனம் லவ் நதர்லா ஸ்டார்ட் பண்ணா எங்க முடியுது, இஸ்திமார் வரங்காட்டியும் வருது. நாங்கள் பார்த்தால், இலா தாரீஹினா, எங்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால், வலவு நதர்னா இலா தாரீஹினா, எங்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால், லவ் வந்தா லா வரும், இஃப்ட கருத்து தான் ஆ என்று வரும். இதா இன் இது லவ் லவ்லி தமன்னின்னு சொல்லுவோம். வலவு நதர்னா இலா தாரீஹினா லரஐனல் கஸீர, நாங்கள் எங்களுடைய வரலாற்றை பார்த்தால் அதிகமானவற்றை கண்டுகொள்வோம். முஸ்தக்பல்ல தான் மொழிபெயர்க்க வேண்டும், ஃபியல் மாதியில இருந்தாலும் கூட. ஷர்த்து தானே, சரி. ஜவாப் லவ் நதர்னா இலா தாரீஹினா லரஐனல் கஸீர மினல் அபுதால். பத்ருன் அபுதால் என்றால் வீரர்கள், ஹீரோஸ். எமது வரலாற்றை நாங்கள் பார்த்தால் வீரர்களுள் அதிகமானவர்களை நாங்கள் கண்டுகொள்வோம். வல் முஜாஹிதீன், போராளிகள். அப்ப அதிகமான போராளிகளையும் வீரர்களையும் நாங்கள் கண்டுகொள்வோம். எப்படிப்பட்ட வீரர்கள் போராளிகள் என்று சொன்னால், அல்லதீன சகவ் அர்தகும், தங்களுடைய பூமிக்காக தங்களது இரத்தங்களை கொண்டு நீரூற்றிய, நீர் பாய்த்த, எதற்காக? அந்த அந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக, அதனை விடுதலை செய்வதற்காக, மினல் இஸ்திஅமார், காலனித்துவம், காலனித்துவத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதற்காகவும் அதை பாதுகாப்பதற்காகவும் தங்களது இரத்தங்களை கொண்டு தங்களுடைய பூமிக்கு நீர் பாய்த்த அதிகமான வீரர்களையும் போராளிகளையும் நாங்கள் எங்களுடைய வரலாற்றை பார்த்தால் கண்டுகொள்வோம். அல்லது எங்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால் காலனித்துவத்திலிருந்து தேசத்தை விடுதலை செய்வதற்காகவும் தேசத்தை பாதுகாப்பதற்காகவும் தங்களது இரத்தங்களை கொண்டு தங்களது நிலத்துக்கு நீர் பாய்த்த அதிகமான போராளிகளையும் வீரர்களையும் நாங்கள் கண்டுகொள்வோம்.
فكل هذا نابع من حب الوطن والتضحية من أجله بالدماء والأرواح. இவை அனைத்தும் உருவாகின்றது, ஊற்றெடுக்கின்றது. فكل هذا نابع, இவை அனைத்தும் ஊற்றெடுக்கின்றது, உருவாகின்றது. மின் ஹுப்பில் வதன், தேசப்பற்று, தேசப்பற்றினால் தான் உருவாகின்றது அல்லது ஊற்று பெறுகின்றது. இவை அனைத்தும் தேசப்பற்றினால்தான் ஊற்றெடுக்கின்றது. மேலும் வத்ததஹியதி, தேசப்பற்றினாலும் தியாகத்தினாலும், மின் அஜ்லிஹி, தேசத்துக்காக தியாகம் செய்வதனாலும். எதனை கொண்டு? பித்திமாஇ வல் அர்வாஹ், இரத்தத்தை கொண்டும் உயிர்களை கொண்டும் தேசத்துக்காக அர்ப்பணம் செய்தல் மற்றும் தேசப்பற்றினால் தான் இவை அனைத்தும் ஊற்றெடுக்கின்றது, உருவாகின்றது. அல்லது இவை அனைத்தும், இவை அனைத்தும் உயிர்கள் மற்றும் இரத்தத்தை கொண்டு தேசத்துக்காக தியாகம் செய்தல், மற்றும் தேசப்பற்றினூடாகத்தான் ஊற்றெடுக்கின்றது, உருவாகின்றது. فلا يمكن التهاون مع من يسرق الأوطان ويستعمرها. தகாவன என்றால் பொடுபோக்காக இருக்கிறது, கேலஸாக இருக்கிறது, தசாகுல், தகாஃபுல். ஃபலா யும்கினு தஹாவுன், அத இழிவாக அல்லது பொடுபோக்காக இருக்க முடியாது. யாருடன்? மன் யஸ்ரிகுல் அவ்தான், நாடுகளை திருடுகின்றவர்களோடும், வயஸ்தஅமிருஹா, அந்த நாடுகளை ஆக்கிரமிக்கின்றவர்களோடும். தேசங்கள் தானே அவுத்தான், தேசங்கள் நாடுகளை திருடுகின்ற மற்றும் அவற்றை ஆக்கிரமிக்கின்றவர்களோடு பொடுபோக்காக இருக்க முடியாது. வலைஸ அலைனா அன் நகாஃப, நாங்கள் பயப்படக்கூடாது. லைஸ அலைனா, எங்கள் மீது இல்லை, அன் நகாஃப, பயம் இருக்கக்கூடாது. இதா சரி, வலைஸ அலைனா அன் நகாஃப், நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று கருத்து, எங்கள் மீது பயம் இல்லை. வலைஸ அலைனா அல் ஹவுஃப், அல்லது வலைஸ அல் ஹவுஃப் அலைனா, வலைஸ அலைனா அன் நகாஃப, நாங்கள், எங்கள் மீது பயமில்லை. இதா கும்னா பி இன்ஷா, நாங்கள் உருவாக்கினால், காம பி இன்ஷா, உருவாக்கினால். இதா கும்னா பி இன்ஷா ஜீலின், ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கினால். எப்படிப்பட்ட சந்ததி? யுதஹி, அர்ப்பணம் செய்கின்ற, பிக்குல்லி மா யம்லிக்கு, தன்னிடத்தில் இருக்கின்ற அனைத்தையும், தான் சொந்தமாக வைத்திருக்கின்ற அனைத்தையும் தியாகம் செய்கின்ற ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கினால் எங்கள் மீது பயமில்லை. எதற்காக? மின் அஜிலில் வதன், மின் அஜில் என்றால் இற்காக, தேசத்துக்காக வேண்டி. மின் அஜிலில் வதனி, மின் அஜிலி அல் வதனி, தேசத்துக்காக வேண்டி தான் வைத்திருக்கின்ற அனைத்தையும் தியாகம் செய்கின்ற அல்லது அர்ப்பணம் செய்கின்ற ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கினால் எங்கள் மீது பயமில்லை. ஃபஹுவ தாரீகுனா, இதுதான் எங்களுடைய வரலாறு. வஹாதிருனா, இதுதான் எங்களுடைய நிகழ்காலம். வமுஸ்தக்பலுனா அல்லதி, அதுதான் எங்களுடைய எதிர்காலம். எப்படிப்பட்ட எதிர்காலம்? அல்லதி சயஸ்னஉ அம்ஜாதுனா, எங்களுடைய கீர்த்தி மிக்கவர்கள். மஜிதுன் அம்ஜாதுனா கீர்த்தி மிக்கவர்கள். எமது கீர்த்தி மிக்கவர்கள், கீர்த்தி மிக்க மனிதர்கள் உருவாக்குகின்ற எமது எதிர்காலமும் இதுதான். மேலும் அல மர்ரி ஸமான், கால ஓட்டத்தில் எழுதப்படுகின்ற, வரி வரிகளாக எழுதப்படுகின்ற, மேலும் எமது கீர்த்தி மிக்கவர்கள் உருவாக்குகின்ற அல்லது உருவாக்க இருக்கின்ற எமது எதிர்காலமும் இதுதான். அதாவது தேசப்பற்று சம்பந்தமாக நாங்கள் இவ்வளவு பார்த்துக்கிறோம். முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த மட்டும் தேசத்துக்காக தங்களுடைய உயிர்கள், இரத்தங்கள், உடைமைகள் எல்லாம் அப்படி என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அதுதான் எங்களுடைய வரலாறு, அதான் எங்களுடைய சமகாலம், ஹாதிருனா நிகழ்காலம். அதே மாதிரி எமது கீர்த்தி மிக்க மனிதர்கள் உருவாக்க இருக்கின்ற மற்றும் கால ஓட்டத்திலே எழுதப்படுகின்ற எமது எதிர்காலமும் இதுவாகத்தான் இருக்கும். இதுதான் எதிர்காலமும் கூட என்று எழுத்தாளர் இந்த கட்டுரையை முடிக்கின்றார். அப்ப அன்புக்குரிய மாணவர்களே, இது ஒரு நீண்ட கட்டுரை. தபீருன் அனில் வதன்,
இது ஒரு ஹுப்புல் வசன் என்ற அந்த கட்டுரை தலைப்புக்குள்ள உள்ளடக்கப்படுகின்ற ஒரு கட்டுரை. சரியா? இது ஏற்கனவே 2000 ஒரு தடவை வந்திக்குது ஹுப்புல் வசன் வந்திக்குது. இப்ப நாங்க ஒரு கதையும் பார்த்தோம் என்ன? சரியா? ஏற்கனவே ஹுப்புல் வத்தன் சம்பந்தமான ஒரு கதையும் பார்த்தோம், கிஸ்ஸா. இப்போ இது ஒரு ஆக்கம், ஒரு கட்டுரை தாபீர் ஒன்று பார்த்தோம். இன்னொரு கதை அடுத்தது இடம்பெற இருக்கின்றது, அதுவும் முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்கள் அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது சரி, டவுட் இருக்குதா போல உங்களுக்கு கேட்கறதுக்கு? சந்தேகங்கள் என்னமா இருக்குதா கேட்கறதுக்கு? கட்டுரைக்கு இந்த இந்த தலைப்பு இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற தலைப்புகளாக இல்லை என்றாலும் மொழிபெயர்ப்பு என்ற பகுதியில் வரலாம், அல்லது பரகிராஃபுக்கும் வரலாம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு பரகிராஃப் வர வாய்ப்பு இல்லை. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி